அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப் தாங்க பார்க்க போறோம். இது வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்டட் ரிக்வெசிஷன் மேல நான் செய்கிறேன் இது. மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ரெசிபி இது. சூப் பண்ணி காட்டுங்க, சூப் பண்ணி காட்டுங்க. அது ஒரு சிம்பிள் தாங்க. சிம்பிள் எல்லாம் நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். இது பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். கடகடன்னு செஞ்சிடலாம். இதுக்கு நான் இப்போ கேரட் ஒரு சின்ன கேரட் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேங்க. அப்புறம் இது அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ல ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு ஒரு 2 பல்லு பெரிய பல்லு பூண்ட பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கேபேஜ், கோஸ் அத பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பீன்ஸு, அப்புறம் இது கொடமிளகா. எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்க நீங்க கொடமிளகாவ கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும்னா, நீங்க 3 கலர் கொடமிளகாயும் போட்டுக்கலாங்க. சூப் இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ். இத வச்சு நான் பண்ண போறேன். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கார்ன் ஃப்ளோர் எல்லாம் யூஸ் பண்ணாம, அ கொஞ்சம் வேற ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு நான் ஒரு சூப் பண்ண போறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேங்க. ஒரு டீப் ஃப்ரை பேன் அது வச்சிருக்கேன். இப்போ இது பட்டருங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இத போட்டுக்கலாம். நீங்க பட்டர் வேண்டான்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம இந்த பூண்ட அரிஞ்சு வச்ச பூண்ட போட்டுடலாம். பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி 3த்தையும் போட்டுடலாங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். இப்போ அது வதங்கின உடனே இந்த வெங்காயம், அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ல இருக்கிற வெங்காயம் இருக்குதுங்க, அந்த வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா அதை போட்டுக்கலாம். இப்போ கேரட், இந்த கார்ன், ஸ்வீட் கார்ன், அப்புறம் இந்த பீன்ஸு, கொடமிளகா, கோஸ் இது 3த்தையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டுங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ வெஜிடபிள்ஸு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது இதோ பாருங்க, நான் பெரிய பெரிய சொம்பு எடுத்து வச்சிருக்கேன், ஜோட் டப்ளா மாதிரி. அதில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இது டம்ளர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டம்ளர் இருக்கும், பெரிய டம்ளர் தண்ணி. நம்ம சூப்புன்றதால கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸும் நமக்கு வேகணும். அதனால நம்ம கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வேகட்டுங்க. வெந்த அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் இந்த தண்ணி கொதிநிலைக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்த அப்புறம் பார்க்கலாம். இப்போ சூப் கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பு, கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு நான் போடுறேன். இப்போ
இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சுங்க. அது வந்து ரொம்ப வேக வேண்டாம். நம்ம வந்து சூப்பு குடிக்கும்போது அது கொஞ்சம் க்ரன்ச்சியா இருக்கணும். அதனால ஒரு 75% வெந்தா போதும். இப்போ வந்து நம்ம ஹெல்தின்னு சொன்னதுனால, நான் வந்து இத பாருங்க, இது வந்து ராகி மாவு. கார்ன்ஃப்ளோர் போடல. ராகி மாவு தான் கரைச்சி இப்போ இதில ஊத்த போறேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் ராகி மாவு நான் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இத கரைச்சிக்கலாம் தண்ணி ஊத்தி. இப்போ ராகி மாவ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சிருக்கேங்க. அத இதில ஊத்திக்கலாம். கட்டி தட்டாம கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு, அது ராகி போன உடனே கொஞ்சம் கட்டி தட்டும். அதனால கொஞ்சம் கட்டி தட்டாம. நமக்கு தண்ணி நெறைய இருக்கு. இருந்தா கூட அங்கங்க உருண்டை உருண்டையா ஃபார்ம் ஆகாம, கொஞ்சம் இந்த மாரி கிளறி விடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. நம்ம ஊத்துன ராகி மாவு கொஞ்சம் வெந்து வரணும். அதுக்காக கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு, அந்த கொஞ்சம் கிளாஸியா கார்ன்ஃப்ளவர் போட்ட மாரியெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பளபளன்னுலாம் வராது சூப்பு. இது கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். ராகி மாவு கொஞ்சம் வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சூப் கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயத்தாள் அதை சூப்பில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் எல்லாம் இறங்கட்டும். அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர், அந்த வெங்காயத்தாள் போட்டது அதெல்லாம் கொஞ்சம் இதுவாகட்டும். கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சப்புறம் இப்போ வந்து பெப்பர் பவுடர், இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர், இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டேங்க. அரை ஸ்பூன் போட்டுட்டு கலந்துட்டு அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி வெஜிடபிள் சூப் ஹாட்டாக ரெடியாக இருக்குது இந்த கிளைமேட்க்கு. கூட நான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து பொரிச்சு வச்சுருக்கேங்க. இப்போது கார்ன்ஃப்ளேக்ஸை இந்த சூப்பில் மேலே போட்டுட்டு, நம்ம வெளியில் ரோட்டு கடையிலலாம் கிடைக்கும்ல, அது மாதிரி சூப்பராக இருக்குங்க. அந்த க்ரன்ச்சியாக அந்த வெஜிடபிள் சூப் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம போட்ட வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தாள், கொத்தமல்லி, ராகி பவுடர் எல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான சூப்பு, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு சாயங்காலத்தில் இந்த மாதிரி ஹாட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.